ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டிமான்டி காலனி 2 படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். டிமான்டி காலனி 2 இந்த ஒரு படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்துருந்துச்சு. இந்த ஒரு படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு மிகப்பெரிய ஹிட்னாலே இந்த ஒரு படத்தோட செகண்ட் பார்ட்டுக்குமே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்துருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு படம் வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லையா, தங்கலான் படத்துக்கு கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தங்கலான் படத்துக்கு வந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸை விட இந்த ஒரு படத்துக்கு அதிகமான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தங்கலான் படம் வேர்ல்டு வைடில் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்திருந்தாலுமே பாசிட்டிவான ரிவ்யூஸாக இந்த ஒரு படம் டிமான்டி காலனி 2 படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குன்னு செஞ்சு டிமான்டி காலனி 2 வந்து வேர்ல்டு வைடில் 55 கோடிக்கு மேலேயே கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. இந்த ஒரு படத்தோட டேரக்டர் தான் இந்த ஒரு படத்தோட ப்ரொடியூசருமே. இவரோட முந்தைய படமான கோப்ரா எவ்வளோ பெரிய ஃப்ளாப் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு படத்தை ரொம்ப சூப்பராக பண்ண செஞ்சார். ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு செஞ்சு ஸோ இந்த ஒரு படத்தை செப்டம்பர் 27 ஓடிடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு ஓடிடியில் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ZEE5 ஓடிடியில் தான் இந்த ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தோட சேட்டலைட்ஸை ஜீ தமிழ் வாங்க வச்சுருக்காங்க. இந்த ஒரு படத்துக்கு தேர்ட் பார்ட்டுமே வந்துருக்கு. ஸோ அந்த பாகங்கள்லாம் எப்போ ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அப்டேட் வந்து இல்லை. பட் ஆனால் இந்த ஒரு படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, செகண்ட் பார்ட்டும் அவங்க நினச்ச ஒரு நல்ல ஒரு ஹிட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இனி இந்த ஒரு படத்துக்கான தேர்ட் பார்ட்டும் எடுக்க வந்து ஆரம்பம் செய்வாங்க. ஸோ இந்த ஒரு படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எப்படி சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். செப்டம்பர் 27 இந்த ஒரு படத்தை ZEE5 ஓடிடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஓடிடி ரிலீஸ்க்கு முன்னாடி தேட்டரில் பார்த்த நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஒரு படம் அப்படி சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட நான் செய்கிறேன். பை.